அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசி சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனி விலகி தற்போது 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்குது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்திற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டு வருந்தீர்களோ அவற்றிற்கான சாதகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலக இருக்குது. திருமணம் சம்பந்தமான சுப முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரத்துல உறவுகள் பலப்படுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்க இருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய புதன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை தாங்க தரும். இதனால் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத நன்மைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன் கிடைக்க செய்ய இருக்கிறாருங்க. ராகுவினாலும் ஒரு சில நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. இதை அதிர்ஷ்டமான குரு என்று சொல்வது வழக்கங்க. அதாவது அந்த அளவிற்கு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாரு. குடும்ப சுமை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல தொல்லைகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக இந்த உடல் உபாதைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம் என்பதால குருவினுடைய பார்வை அதிர்ஷ்டஸ்தானத்தில் பதியும் இந்த நேரத்துல இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேர இருக்குதுங்க. அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்துல கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றை வைத்து முன்னேறுவது உங்கள் கையில தாங்க இருக்குது. சென்ற மாதத்துல நடைபெறாத சில காரியங்களும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிகவும் அனுகூலமான ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிர்வாகத்தினருடன் உங்கள் உழைப்பை பாராட்டுவாங்க. சிறு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் சலுகைகளும் கூடுவதை அனுபவத்துல பார்க்க முடியுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசினருக்கு யோக பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மகர ராசினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையாக அமைய இருக்குதுங்க. சனியும் ராகுவும் சுபபலம் பெற்றிருப்பதால ஜென்ம சனி தோஷம் படிப்படியாக குறைய இருக்குதுங்க. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குது. குறிப்பா காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குது. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி ராகு சுக்கிரன் ஆகிய மூவரும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இந்த வாரத்துல சஞ்சரிக்கிறாங்க. அதனால இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல நீங்க துணிந்து முதலீடு செய்யலாங்க. புதிய
தொழில் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. நல்ல நாள் திதி யோகம் பார்த்து ஆரம்பித்தால் நல்ல ஒரு அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய கடைகள் திறப்பதற்கு அனுகூலமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, அரசாங்க ஆதரவு நீங்க கோராமலேயே கிடைக்க இருக்கு என்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக தான் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தினுடைய இறுதி பகுதியில் லாபம் அதிகரிப்பதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வங்கிகளில் உதவி கிடைக்கும். சங்கீத வித்வான்கள் கச்சேரி வாய்ப்புகள் தேடி வருங்க. அதன் மூலம் வருமானமும் உயர இருக்கு. வருமானம் உயரும் பட்சத்தில் எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு கலந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நன்மைகள் எதையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இரண்டாவது பகுதியில எண்ணங்கள் நிறைவேறுங்க. கட்சி தொண்டர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுடைய கண் பார்வை உங்கள் மேல் விழுங்க. அதன் காரணமாக மிக முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. கட்சியில் செல்வாக்கு உயருங்க. இதனால மக்கள் மத்தியிலும் சரி மேல்மட்ட மேலிட தலைவர்களிடமும் நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாஸ்தானமும் வித்யாகாரகரம் ஓரளவு உங்களுக்கு இந்த வாரத்துல சுபபலம் பெற்றுள்ளதால உங்களுக்கு இது ஒரு சாதாரண ஒரு வாரம் என்று சொல்ல முடியாதுங்க. உங்களுடைய நினைவாற்றல் கூட இருக்குது. தேர்வுகளில் மிக தெளிவாக பதில் எழுதும் திறனை புதன் உங்களுக்கு உறுதி செய்கிறாருங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அவர் சில சங்கடங்களை தருவாருங்க. குறிப்பாக மருத்துவ செலவுகள் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை தருவாருங்க. அதே போலவே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. சிலருக்கு பணிமாற்றம் உண்டுங்க. தாயினுடைய உடல்நிலையில கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. பணிமாற்றம் ஏற்படும் பட்சத்தில் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக பிற்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.